ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 40 வருடங்களுக்கு மேலாக பிரபல பத்திரிகைகளில் பணியாற்றியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்களுடன் பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் கலை செல்வி. வணக்கம். அண்ணாமலைக்கு இப்போ ஒரு வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில. அவரும் என்னென்ன விஷயங்கள், தமிழ்நாட்டில் உள்ள குறைகள் என்ன, திராவிட மாடலுடைய ஊழல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைச்சர் ஏற்கனவே திமுகவுல செந்தில் பாலாஜி இதுல இருக்க சிறையில் இருக்காரு. பொன்முடி அவர்களுக்கும் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்திருக்கு. தண்டனை விவரமும் சொல்லிட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து இருக்குதே சார். இப்ப திராவிட மாடலை வச்சுக்கிட்டு இவங்க அடுத்து போயிட முடியுமா திமுக? இந்த இடத்துல பாஜக என்ன பண்ண போறாங்க? இல்ல, நல்ல கேள்வி கேட்டீங்க கலை. இது இப்ப தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற கிரைசிஸ். டிஎம்கே இஸ் இன் கிரைசிஸ் டுடே. என்ன கிரைசிஸ்? கிரைசிஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. நீங்க திராவிட மாடல்ங்கிறது ஒரு சோஷியல் அவேக்கனிங். இது ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துல ஒரு புது இது கடப்படுறீங்க, வளர்ச்சிக்காக செய்யறீங்க, ஏழைக்களுக்காக செய்யறன்னு சொல்லிட்டு ஊழலை விட்டு உங்களால் பிரியவே முடியலையே. ஊழல் உங்களுக்கு நிழல் மாதிரி தொடர்ந்து வருது. அது கலைஞர் பீரியட்ல பார்த்திருக்கோம், இப்ப ஸ்டாலின் பீரியட்ல இந்த மாதிரி வருது. ஆனா இப்ப இருக்கிற ஊழலை பார்த்தா அந்த ஊழல ஒண்ணுமே இல்லாம தோன்றது. எதை எடுத்தாலும் கோடியில தான் போறது. அதனால மக்கள் மத்தியில பாருங்க என்ன இருக்குது. ஒரு மழை பெய்யுது சென்னையில. மழை பெஞ்ச பிறகு மக்கள் என்ன சொல்றாங்க? 4000 கோடி சாப்பிட்டாங்க. உண்மை என்னங்கிறது கொஸ்டின் இல்ல. பப்ளிக்ல என்ன இதுனா பர்செப்ஷன் 4000 crore கான். ஸ்டாப் ட்ரெயின் போட்டான்னு சொன்னாங்க, போடல. இப்ப தென்னிந்தியாவில மழை பெய்யுது. அங்க தென் மாவட்டங்கள்ல என்ன சொல்றாங்க? இதே படம் சாப்பிட்டாங்க, எம்எல்ஏ வரல, அமைச்சர் வரல, போட்டோ ஆப்புக்கா வர்றாங்க. இப்ப மக்கள் மத்தியில நம்ம அண்ணாமலை ஊழல்களை எடுத்து ஒன்னொன்னா சொல்லும் பொழுது, அது ஆவின் விஷயமா இருக்கட்டும், இல்ல இந்த செந்தில் பாலாஜி மேட்டரா இருக்கட்டும், இல்ல துரைமுருகன் மேட்டரா இருக்கட்டும், ஒரு மேட்டரை எடுத்து சொல்லும் போது மக்கள் மத்தியில் என்ன தோணுது? அண்ணாமலை சொல்வதில் ஏதோ உண்மை இருக்குது. அந்த உண்மை இருக்கிறது தான் ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ பொன்முடியோட கன்விக்ஷன் இங்க பாருங்க. டோட்டலா இந்தியால 15 பேர் இந்த மாதிரி கன்விக்ட் ஆயிருக்காங்க. மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எம்எல்ஏஸ். அவங்களுக்கு எல்லாம் பதவி போயிருக்கு. ஏன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அந்த மாதிரி இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது 2013 அப்புறம். பட் பப்ளிக் பர்செப்ஷனை பார்க்கும் பொழுது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த பழைய குளோரி கிடையாது. இன்னைக்கு யூ ஆர் ட்ராப்ட் இன் கரப்ஷன். மக்கள் என்ன வருது? மக்களுக்கு என்ன தோணுது? எல்லாமே இப்படி இருக்குது. சாராயம் வாங்க போகும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அப்ப செந்தில் பாலாஜி ஏன் இன்னும் தொடர்ந்து அவர் கண்டினியூ பண்றாரு? அவர் அப்படி என்ன அவருக்கு ஹோல்டு இருக்குது? ஸ்டாலின் மேலேயும் ஸ்டாலின் குடும்பத்தின் மேலும் டிஎம்கே ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்க. இது கேடருக்குள்ள கேட்கறாங்க. அவரோ இயக்கத்துல வந்தவர் இல்ல, அவர் அதிமுக எல்லாம் இருந்துட்டு வந்தவர். ஆனா அவருக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? இன்னைக்கு பொன்முடி பாருங்க. பொன்முடி மேட்டர்ல சொத்து குவிப்பு மேட்டர்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நீங்க பாருங்க, சிவியர் இண்டக்ட்மெண்ட் இருக்குது. அப்ப ஊழல் என்றால் அதற்கு மறுபெயர் டிஎம்கேன்னு இப்ப வந்துட்டு இருக்கு. இது என்ன கேட்டீங்கன்னா போக டிஎம்கேக்கு there is a crisis. இந்த கிரைசிஸ் விட்டு வெளியில வர முடியாது. காரணம் என்னன்னா ஊழலுக்கு எதிர்த்து நடவடிக்கை ஸ்டாலின் எடுக்க முடியாத நிலைமையில மாட்டிட்டு இருக்காரு. யார் மேல எடுப்பாரு? யாரை விடுவாரு? பிக் கிரைசிஸ். இந்த கிரைசிஸ் அந்த அலையன்ஸ் எஃபெக்ட் பண்ணுங்க. இது போக பாருங்க, இது பெரிய இம்பாக்ட் இருக்கும். 24 தேர்தலில் இதோட இம்பாக்ட் பார்ப்பீங்க, 26 பெருசா பார்ப்பீங்க. அந்த டயத்துல தான் பிஜேபி தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு கிரவுண்ட் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பொன்முடி விஷயத்துல பாஜகவுடைய பழிவாங்கல் அப்படிங்கறத கொண்டுட்டு வர்றாங்களே. பாருங்க, பொன்முடி மேட்டர்ல பழிவாங்கல் கிடையாது. அந்த கேஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இல்ல இடி, சிபிஐ, ஐடி மேட்டர் வரலாம். ஏன்னா அந்த இடத்துல டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட்ஸ் வருது, அதனால இருக்கலாம் சொத்து குவிப்பு வழக்கு. ஆனா ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது, அதனால பழி வாங்க சொல்ல முடியாது. ரெண்டாவது, நான் என்ன சொல்றேன்னா கலை, பழி வாங்குறதுனே வச்சுப்போம். நான் ஐ அம் ஆர்கியூயிங் தி டெவில்ஸ் அட்வொகேட். பழி வாங்குறதுனே வச்சுப்போம். பட் உங்க மடியில ஏன் இவ்வளவு கனம் வந்தது? ஈடி போறாங்க, போனா ரெய்டு பண்ண கிடைக்குது மேட்டரு, கேஷ் கிடைக்குது, வெல்த் கிடைக்கிறது, ஜுவல்லரி கிடைக்குது. உங்க தொடர்புள்ள ஆள்லாம் ஒத்துற மாட்டேங்கிறாங்க. செந்தில் பாலாஜி கேஸா இருக்கட்டும், துரைமுருகன் கேஸா இருக்கட்டும், இல்ல பொன்முடி மேட்டரா இருக்கட்டும், எல்லாம் எப்படி மாட்டிக்குது? அதனால துரைமுருகன் என்ன சொல்றாரு? நமக்குள்ளதே எவனோ காட்டி கொடுக்குறான்னு சொல்றாரு. அதாவது பாருங்க, மடியில ஏன் இவ்வளவு கனம் வந்தது கேட்கிறேன். அதனாலதான் இப்ப வழி பயமா இருக்குது. சரி, ஆர்குமெண்ட் சேக் பாருங்க, ஆர்குமெண்ட் சேக் லெட் அஸ் சே இது ஒரு பழி வாங்கும் இதோட நடக்கிறது. பட் பழி வாங்குறத விடுங்க,
உங்கள்கிட்ட என்ன குறை இருந்து அவங்க இந்த மாதிரி பண்ண முடியறது? அது ஊழல் தானே. பிரதமர் மோடி கிளியரா சொல்றாரு, ஊழல்ல காம்ப்ரமைஸ் கிடையாது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பிஜேபி கார மேல பண்ணல, நீங்க பண்ணுங்களேன். பிஜேபி தலைவர்கள்ட்ட சொத்து குவிப்பு இருந்தால் ஆக்ஷன் எடுங்க. அதையும் சொல்றாங்க. நீதிபதிய விமர்சனம்ங்கிறது ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இன்னொன்னு 2024க்கு பிறகு அதிக சொத்து குவிப்புல மாட்டிக்கிட்ட பாஜகவினர் பெயரும் வரும். அந்த லிஸ்டும் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. அது வரும்னு பயமுறுத்தி பாக்குறாங்க. ஆனா அந்த பயத்துக்கு பிரதமர் அசையப்பட்டார். பிரதமர் மோடி அந்த மாதிரி பயத்துக்கு நீங்க என்ன வேணா படிக்கங்க, பயப்படப்பட்டது. காரணம் அதே என்னன்னா, மாதிரி இந்த கலை ஒரு ஃபேக்ட் என்னன்னா, யூ கேனாட் கம்பேர். இவங்க ஊழல் எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது கவர்னன்ஸ் ஒரு வேர்டே கிடையாது. ஊழல் பாருங்க, முதல் ஊழல் டிஎம்கே ஆட்சியில் எப்ப நடந்தது? எனக்கு தெரிஞ்சவர் அறிஞர் அண்ணா முதல்வராக இருந்த பொழுது கருணாநிதி அந்த மினிஸ்ட்ரியில பிடபிள்யூடி மினிஸ்டரா இருக்காங்க. சென்னையில ஜெமினி பிளைஓவர் கட்டப்படுறது, அதுல ஊழல். ஜெமினி பிளைஓவர் கட்டும் போது அதுல ஊழல் ஆச்சு. பிறகு சர்க்காரிய கமிஷன் கூட உட்கார்ந்தது இந்த ஊழல் விவரங்கள்லாம் வரும்பொழுது. அப்புறம் வீராணம் ப்ராஜெக்ட், குடிநீர் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு. இது எம்ஜிஆரே சொன்னாரு. எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்து உடைந்து தனியா அதிமுக ஆரம்பிச்ச போதே இதானே சொன்னாரு. ஊழல்ங்கிறது ஒரு அடிப்படை குவாலிட்டி ஆஃப் டிஎம்கே. அண்ட் ஒரு சப்சிக்வெண்டா நீங்க என்ன பாக்க, எப்ப ஆட்சியில் வந்தா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆகுது. அப்புறம் கலைஞர் இருந்தாரு, ஏதோ கண்ட்ரோல் இருந்த மாதிரி இருந்தது. இப்ப கலைஞர் போன பிறகு இப்ப என்ன பாக்குறீங்கன்னா, நோ கண்ட்ரோல், நோ லிமிட். பணம் சம்பாதிக்கணும், பணம் வசூல் பண்ணணும், இதுதான். மக்களை பத்தி கவலை கிடையாது. இந்த மழையோ புயலோ வரலன்னா யாரும் கேட்கவும் மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. அந்த நீதிபதியை விமர்சனம் பண்றதுங்கிறது ஒரு சரியான முறையா சார்? ஏன்னா இப்ப அவங்க அதையும் வந்து டச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திமுக தரப்பிலிருந்து. பாருங்க, ஏன் அவர் கேஸ வந்து நீங்க அப்படியே இழுக்கடிச்சிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க வேர் யூ இன்ஃபுளுன்சிங் தி ஜுடிஷியரின்னு ஒரு கேள்வி வரும். நான் அந்த கேள்வி இது பண்ண மாட்டேன், என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க ஜுடிஷியரி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சு வச்சுங்க, நீதி அரசர்கள் மீது கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? யூ டோன்ட் பிலீவ் த சிஸ்டம். அப்படி அது டேஞ்சர். காரணம் என்ன, எனக்கு சாதகமா வந்தால்தான் நீதிபதி நீதி இருக்கிறது, இல்லைன்னா தப்பு. அது அடிப்படையாக ஒரு தப்பான அப்ரோச். அது ஜனநாயக எதிர்த்து இருக்கிறது. அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனா பாருங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை யூ கேன் கிரிட்டிசைஸ் தி ஜட்ஜ்மெண்ட். ஒரு தீர்ப்பை நீங்க அதை விமர்சிக்கலாம். ஆனா நீதி அரசர் ஏன் தீர்ப்பு கொடுத்தாரோ அவரை நீங்க விமர்சிக்க முடியாது. தட் இஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட். இல்ல அதுதான் இப்போ கூட்டணியில நீங்க வந்து இது பிரதிபலிக்கும்னு நம்ம பேசுறோம்ல சார். இப்போ ஏற்கனவே இந்த சனாதனம், கோமூத்திரம்னு பேசி அதுவும் எதிரொலிச்சிருக்கு. இப்ப இந்த ஊழலும் சேரும்போது, நாளைக்கு திமுகவுக்கு என்ன மரியாதை இருக்கும் கூட்டணியில? நாளைக்கு அங்க மம்தா வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போதோ, மற்ற கட்சியினர் பண்ணும்போதோ, திமுக போய் அங்க நிக்க முடியுமா? ஊழல்ங்கிறதையும் அவங்களும் சேர்ந்து ஆதரிச்ச மாரி இருக்கும். குறிப்பா ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மி எல்லாம் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்க? கலை, அது அது அவங்களும் ஒண்ணு கேட்கிற பொசிஷன்ல, ஏன்னா டிஎம்கே திருப்பி கேட்கலாம், நீங்க ரொம்ப யோக்கியமானு கேட்கலாம். இப்ப மம்தாக்கு 11 மந்திரிகள் எக்கச்சக்கமா பணம் கிடைச்சிருக்கு. ஊழல் பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா அது ஒருத்தருக்கு யாரும் அதுல பெட்டர் கிடையாது கேட்கறதுக்கு. இப்ப மமதா மந்திரிகள்ட்ட ஒருத்தர் 50 கோடி 55 கோடி ரொக்கம். இப்ப ஜார்க்கண்ட்ல ஒரு காங்கிரஸ் எம்பி தீரஜ் பிரசாத் சாஹூ 350 கோடி பிளஸ் கேஷ். அதை தவிர்த்து ஜுவல்லரி, கோல்டு, அது இது எல்லாம் வருது. 350 கோடி வச்சு என்ன பிசினஸ் செய்ய முடியும்? இன்னைக்கு 20,000 ரூபாய் கூட யூ கேனாட் மோர் தென் 20,000 நீங்க செக்ல தான் கொடுத்தானோ, நீங்க கேஷ் கொடுக்க முடியாது, வாங்கவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஊழல்ங்கிற இஷ்யூ வரும்போது இவங்க எல்லாரும் தேர் ஆன் தி சேம் போட், ஒரே படகுல பயணம் பண்ற மாதிரி தான் இருக்குது. அதை கேட்க முடியாது. ஆனா எங்க பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா, டிஎம்கே பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு, இவங்க கூட இருந்தா நம்மளும் ஜெயிக்கிறது பிரச்சனை வரும்னு தோண ஆரம்பிச்சது வச்சுக்கோங்க. அது லோக்சபா தேர்தல்ல தோணுமான்னு எனக்கு தெரியாது, அதுக்கு பிறகு தோணலாம். டேமேஜ் ஏற்பட்ட பிறகு வேணா தோணலாம், ஓ இவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சா, இதனால தான் நம்ம மோசமா செஞ்சோமோ தோணலாம். முன்னாடி தோணாது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க அவங்க தயவுல தான் இருக்காங்க. அதை தவிர்த்து இன்னைக்கு டிஎம்கே கூட்டணி மத்த கட்சிகள் கூட அந்த பொசிஷன்ல கேட்கிற பொசிஷன்ல, இப்ப இடதுசாரி கட்சிகளா இருக்கட்டும், இல்ல மத்த கட்சிகள் சின்ன கட்சிகள்லாம், தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் மர்சி ஆஃப் டிஎம்கே. அவங்க இடக்கு ஒதுக்கீடு பண்ணா நிற்க முடியும். இப்ப காங்கிரஸ் என்ன திருப்பி என்ன சொல்றாங்க, இப்ப பாருங்க, இந்த இந்த இட ஒதுக்கீடு வச்சு ஆப்போசிஷனுக்குள்ள மீட்டிங்ல அதை டிலே பண்ண காரணமே என்னன்னா, காங்கிரஸ் நினைச்சாங்க நம்ம மத்திய பிரதேஷ்,
சத்தீஸ்கர் ராஜஸ்தான் செய்த பிறகு நமக்கு ஓட்ட அதிகமா இருக்கும், நம்ம நல்ல தட்டி நிறைய சீட்டு கேட்கலாம்னு நினைச்சாங்க. அங்க டவுன் ஆயிடுச்சு. அங்க பிளாப் ஷோ ஆன பிறகு அது கேட்கவும் முடியாது, கொடுத்தது வாங்கிக்கணும். அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்து ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கிறார், பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. அந்த 3 மாநிலங்களையும் வந்து பாஜக ஜெயிச்சதுலேருந்து பாடம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. அப்ப மறைமுகமா வந்து சொல்றாரா, காங்கிரஸ் ரொம்ப பிக் பாஸ் மனப்பான்மையில இருக்கிறாங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படிங்கிறாரா? அது அது பெரிய மெசேஜ் அது. அது தவிர்த்து காங்கிரஸ் என்னன்னு புரிஞ்சுடுன்னு சொல்றாரு. ஏன்னா 2019 தேர்தல்ல ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவேன்னு சொல்லி அவர் கங்கணம் கட்டிட்டு தேர்தல்ல இறங்கிறார், தேர்தல் களத்துல. இப்ப திருப்பி சொல்றதுக்கு அவர் தைரியம் கிடையாது. ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவேன். பார்க்கலாம் சார். இந்த ஊழல் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கு. இந்த புற்றுநோய் மாரி இந்த ஊழல்லாம். அத ஒழித்து ஒரு நேர்மையான அரசை குடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் ஆட்சியாளர்கள் கிட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க நிறைய தகவல்களை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ கலை. தேங்க்யூ வெரி மச். இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம்.